Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸ்ல இன்னைக்கு டே 17. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா React hooks, அதுல use state பத்தி. ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸை வந்து ரியாக்டோட அதர் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கேஸ் நம்ம வந்து கிளாஸ் காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். நம்ம கிளாஸ் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மிச்சம் இருக்க ரியாக்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? கிளாஸ் காம்பனன்ட்ஸில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததை ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் திங்க் பண்ணும்போது தான் இந்த ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து வந்தது. ஸோ ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து நிறையா இருக்கு. யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் ரெட்யூசர், யூஸ் கால் பேக், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு யூஸ் ஸ்டேட் பத்தி பார்க்க போறோம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வித் ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் ஹூக்கா தான் இருக்க போகுது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஸ்டேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரியாக்ட் ஹூக். இது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிள், அதாவது ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை கிரியேட் பண்ணி அப்புறம் ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா அந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை அப்டேட் பண்றதுக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் இந்த ரியாக்ட் ஹூக், அதாவது யூஸ் ஸ்டேட் ரியாக்ட் ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி தான் வந்து அந்த லைக் நான் இப்போ சொன்னது வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ஸ்டேட்ஃபுல் வேரியபிள், இது வந்து ஒரு செட்டர் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா வந்துட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ஹூக் டெமோ .jsx அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம காம்பனன்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கீவேர்ட், காம்பனன்ட்டோட பேரு, இது பேரந்தசிஸ், அண்ட் நம்ம இதை எங்கேயாவது யூஸ் பண்றதுக்காக இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனன்ட்டோட பேரு. ஓகே, இப்போ இதை வந்து app.jsxல இம்போர்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா மறந்துடுவோம். ஹூக் டெமோ ஃப்ரம் அது எங்கிருந்து, அண்ட் இங்கே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஹூக் டெமோ ஸ்லாஷ். ஓகே, இப்போ நம்ம குட் டு கோ. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்னு. ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணும், இம்போர்ட் ரியாக்ட். இப்போ நான் இங்க ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் ரியாக்ட் பேக்கேஜ் வந்து எடுத்துக்க போறேன். அதாவது இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் மெத்தடு. இது எப்படின்னா, நான் இந்த மாதிரி கொடுத்து இங்க வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரம் ரியாக்ட். இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு இந்த கம்ப்ளீட் ரியாக்டோட எல்லாமே பேக்கேஜஸ் தேவையில்லை, பட் ஸ்டில் எனக்கு ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் மூலமா எனக்கு இந்த பேக்கேஜ், அதாவது யூஸ் ஸ்டேட் மட்டும் வந்து எனக்கு போதும்னு சொல்ல வர்றதுக்காக. ஓகே, இப்போ இது சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வந்து என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு கான்ஸ்ட் நம்ம இங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம். இதுக்குள்ளதான் வந்து, அதாவது அரே டீஸ்ட்ரக்சரிங்காக. ஓகே, ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஓகே, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்க ரியாக்ட் ஹூக்குன்னு சொன்னா, இது வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணும். ஜெனரலா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் சம்திங்ல. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளும் ஒரு செட்டர் ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை நம்ம இங்கேயே அந்த நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்க கொடுக்குற அந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிளா இருக்கட்டும், செட்டர் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கஸ்டமைஸ்டு நேம்ஸ் தான். இப்போ நான் வந்து நேம் கமா செட் நேம், இது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிள், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ரியாக்ட் ஹூக்ல இருந்து நம்ம அந்த ஒரு வேரியபிளையும் செட்டர் ஃபங்க்ஷனையும் எடுத்து அரே டீஸ்ட்ரக்சரிங் மூலமா நம்ம இப்படி வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ இது வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க காமிக்கிறதுக்காக ரிட்டர்ன் பண்ணோம்ல, ரிட்டர்ன் சம்திங், அப்பதான் நம்மளால வந்துட்டு நம்ம போட்டதெல்லாம் கரெக்டான்னு பார்க்க முடியும். ஸோ டிவ் எலிமெண்ட் கிரியேட் பண்ற, நமக்கு ஒரு பேராகிராஃப் டேகும் ஒரு பட்டன் டேகும் வந்து வேணும் நமக்கு. ஓகே, பட்டன். ஓகே, பேராகிராஃப் டேக்ல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, நேம் ஹியர் நேம்
அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் அதாவது வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நேம்னு வந்து கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்? ஸோ ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனோட பேர் போட போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஆன் கிளிக் பற்றி என்ன அப்படின்னாலாம் வந்து உங்களுக்கு தெரியல, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் திஸ் அவுட். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி சாப்டராக நம்ம இதை வந்து செக் பண்ணியிருப்போம். ஓகே, ஆன் கிளிக் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட பேர் கொடுக்கணும். அப்டேட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துட்டேன். ஆல்சோ எனக்கு பட்டனோட பேர் என்ன வரணும்னு சொல்லிட்டு, ஸோ கிளிக் மீன் சொல்லிட்டு பட்டன் பேர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த அப்டேட் நேமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா? ஸோ அதுக்கு கான்ஸ்ட் அப்டேட் நேம் அப்படின்னு வந்து நான் வந்து இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு நான் கர்லின்னு தரேன். ஓகேவா? அப்புறம் console.log இந்த நேம் பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஜென்ரலாக நான் என்ன சொன்னேன், யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த நேம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், ஆனால் இங்கே தான் எரர் த்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். அப்போ நான் இது வந்து லெட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க கன்சோல்ல பிரிண்ட் ஆகுது, ஆனால் இங்கேயே நமக்கு வந்து அந்த வேல்யூ வரலன்னு பார்த்தா இந்த நேம்ங்கிறது வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு நார்மல் வேரியபிளா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் அ ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, கரெக்டா? ஏன்னா ஸ்டேட்ஃபுல் வேரியபிளா இருந்தா நான் வந்து ஒரு செட்டர் ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். இது வந்து நார்மல் வேரியபிள்ஸ்க்கு திஸ் வில் நாட் ஒர்க். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்றேன்னா நமக்கு கொடுத்த அந்த செட்டர் ஃபங்க்ஷனை வச்சு இங்க நம்ம வந்து வேல்யூ வந்து செட் பண்ணலாம். அதாவது லைக் இந்த செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா தான் நம்ம அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து அந்த நேமை வந்து நான் கொடுக்குறேன், கர்லின்னு கொடுத்துட்டேன். இப்போ இது நமக்கு தேவையில்லை, சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கன்சோல் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க இங்க வந்துருச்சா? மேபி இஃப் திஸ் இஸ் நாட் சி இப்போ வந்து நான் திருப்பி சேவ் பண்ணிட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது இங்க எதுவுமே இருக்காது. when I click on the button இங்க வந்துட்டு நேம் வந்து டிஸ்பிளே ஆகுதா? ஸோ இப்பதான் இந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் வந்து இந்த செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா அப்டேட் ஆகுது, அதாவது யூஸ் ஸ்டேட் மூலமா. ஸோ இங்க பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு செட்டர் ஃபங்க்ஷன்ல நம்ம நேமோ இல்ல ஏதாவது ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ வந்து பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன வேரியபிள்னா ஸ்டேட்ஃபுல் வேரியபிளா இருக்கணும். ஸோ அந்த வேரியபிளுக்கான நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்ணும்போது திஸ் வில் ட்ரிகர், அதாவது நம்ம விர்ச்சுவல் டாம்ல ஒரு ரீரெண்டர் நடக்கும். அந்த ரீரெண்டர் நடந்து இந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் மட்டும் அப்டேட் ஆகும் விர்ச்சுவல் டாம்ல. ஸோ விர்ச்சுவல் டாம் பத்தியும் வந்து நீங்க இன்னும் செக் பண்ணல அப்படின்னா நம்மகிட்ட சேம் வீடியோ இருக்கு, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் பிளேலிஸ்ட். ஸோ அந்த விர்ச்சுவல் டாம்ல வந்துட்டு இந்த செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா வந்து இந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் அப்டேட் பண்றோம். இதுவே நார்மல் வேரியபிள் அப்டேட் பண்றதுக்கு இந்த செட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் இந்த வந்து யூஸ் ஸ்டேட் வந்து செக் பண்றோம். இதுல இன்னும் நிறைய இருக்கு. இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பூலியன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம், அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata, bye bye, take care.